ஹாய் டியர் நீட் ஆஸ்பிரன்ஸ். எத்தனை பேர் இந்த தம்ப்நெயில பார்த்துட்டு சார் எங்களுக்கு வந்து எம்பிபிஎஸ் கிடைக்காது சார், அதனால பிடிஎஸ் ரவுண்ட் 3யோட க்ளோசிங் ரேங்க் பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு இருக்கீங்கன்னா கீழே கமெண்ட்ல பிடிஎஸ் அப்படின்னு கமெண்ட் போடுங்க. அண்ட் ஒரு சின்ன மிஸ்கன்செப்ஷன் இருக்கு, என்னன்னா எம்பிபிஎஸ் இல்லைன்னா பிடிஎஸ் அப்படின்னு. பட் நாங்க ஒரு பாட்காஸ்ட் பண்ணோம். இந்த பாட்காஸ்ட்ல வந்து டாக்டர் விஜேந்திரா அப்படின்னு சொல்லிட்டு அப்போலோ கிளினிக் அப்போலோ கிளினிக் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருடைய ஸ்டோரி வந்து பிடிஎஸ் எடுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு ரியலி இன்ஸ்பைரிங்கா இருக்கும். பார்க்காதவங்க போய் நம்ம சேனல்ல போய் பாருங்க. அண்ட் இது வரைக்கும் இன்னும் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா கனா அகாடமியை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஆல் இண்டியா ரேங்க் இப்போ வரைக்கும் நம்ம கிட்ட வந்து ஆல் இண்டியா ரேங்க் மட்டும் தான் இருக்கு, ஸ்டேட் ரேங்க் இன்னும் வரல. ஸோ ஆல் இண்டியா ரேங்க் வந்து பிடிஎஸ்க்கு என்ன ரேங்கிங் இருக்கு, முக்கியமா கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டால என்ன ரேங்க் ஏஆர் இருந்தா உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்க போறோம். அண்ட் உங்களுக்கு ஒரு சீட், மெடிசன் சீட்டோ எம்பிபிஎஸ்ஓ இல்ல பிடிஎஸ்ஓ கிடைக்கிற வரைக்கும் வந்து உங்களுக்கு ஃப்ரீ கவுன்சிலிங், ஃப்ரீ கைடன்ஸ் கனா அகாடமி உங்களுக்கு ஆஃபர் பண்ண போறோம். ஐ மீன் ஃப்ரீ தான், எந்த சார்ஜுமே கிடையாது. உங்களுக்கு இந்த சர்வீஸ் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கீழே இருக்கிற ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி கைண்ட்லி ஃபோக்கஸ் ஆன் யுவர் ரேங்க் அண்ட் நாட் யுவர் மார்க்ஸ். பிகாஸ் ஒவ்வொரு இயருமே வந்து மார்க்ஸ் சப்ஜெக்ட் டு சேஞ்ச். அதனால நீங்க மார்க்ஸை ஃபோக்கஸ் பண்ண வேணாம். 2024 ரவுண்ட் 3ல க்ளோசிங் ரேங்க் நீங்க பாக்குறீங்க, ஆல் இண்டியா ரேங்க் பாக்குறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஓரளவு இந்த இயர் எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சிடும். இந்த இயர் வந்து 58%ல இருந்து 56% ஆயிருக்கு பாஸ் பர்சன்டேஜ். தமிழ்ல நீட் எழுதினவங்களுடைய கவுண்ட்டும் வந்து கம்மியாயிருக்கு. பட் இதெல்லாம் பெருசா வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னா அஃபெக்ட் பண்ணாது. ஒரு 100 ரேங்க்ஸ் 200 ரேங்க்ஸ் வேணா அஃபெக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்க போற இந்த ஆல் இண்டியா ரேங்க்ல ஒரு 3000 4000 ரேங்க் நீங்க கம்மியா இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். பட் இதை விட அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க அடுத்த ஆப்ஷனை பார்க்கணும். இன்ஃபார்ம்டு சாய்ஸ் வந்து ஸ்டார்டிங்ல எடுத்துருங்க, அதை கடைசி வரைக்கும் கொண்டு போக வேணாம். ஃபைன். ஸோ இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டா, அதாவது கவர்மெண்ட் காலேஜ்ல என்ன ஆல் இண்டியா ரேங்க் அப்படின்னு பார்க்குறோம். ரவுண்ட் 3 ரைட், ரவுண்ட் 3 க்ளோசிங் ரேங்க் பார்க்குறோம். இதுல ஓசி ஜென்ரல் கேட்டகரி எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் இஸ் 58,149 வரைக்கும் கிடைச்சிருக்கு. ஸ்டேட் ரேங்க் வந்து 3,394. இது வந்து லாஸ்ட் இயரோடைய மார்க். ரைட். இப்போ நீங்க ஆல் இண்டியா ரேங்க் தான் உங்ககிட்ட இருக்கு. ஸோ ஆல் இண்டியா ரேங்க் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. 58,149 இருக்கீங்க அப்படின்னா ஒரு 50,000 இந்த இயர் உங்களுக்கு ரேங்க் வந்திருக்கு, இல்ல 50,000 வந்திருக்கு அப்படின்னா கம்ஃபர்டபுளா இருக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இது எல்லாமே வந்து பிடிஎஸ்க்காக பார்த்துட்டு இருக்கோம். எம்பிபிஎஸ்க்கு ஏற்கனவே நம்ம பண்ணியாச்சு. செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டா அண்ட் கவர்மெண்ட் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டா எல்லாமே பார்த்துருக்கோம். மேல லிங்க் இருக்கு, லிங்க் கிளிக் பண்ணி நீங்க அந்த கட் ஆஃப் எல்லாம் பார்க்கலாம். அண்ட் பிசி கேட்டகரி எடுத்துக்கிட்டீங்கன்னா 1,03,358 வரைக்கும் கிடைச்சிருக்கு லாஸ்ட் இயர். பிசிஎம்க்கு 92,910 வரைக்கும் கிடைச்சிருக்கு. எம்பிசி 1,06,000 வரைக்கும் கிடைச்சிருக்கு. அண்ட் எஸ்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா 2,26,000 ரேங்க் வரைக்கும், ஏஆர் ரேங்க் வரைக்கும் பிடிஎஸ் கிடைச்சிருக்கு. எஸ்சிஏ 3,08,000 வரைக்கும் கிடைச்சிருக்கு. ஃபைனலா எஸ்டி 2,75,000 வரைக்கும் கிடைச்சிருக்கு. அண்ட் பர்சன் வித் டிசபிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பர்சன் வித் டிசபிலிட்டி சீட்ஸ் வந்து நிறைய எம்பிபிஎஸ்லேயே ஃபில் ஆகாத சீட்ஸ் எல்லாம் இருக்கு. அதனால பர்சன் வித் டிசபிலிட்டி யாராவது இருந்தீங்கன்னா மார்க் கம்மியா இருந்தாலும் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வேணாம், கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க, கண்டிப்பா கிடைக்கும். அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங்ல நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கு, எந்த காலேஜ் சார் போடணும், எப்படி போடணும் அப்படின்னு. அதுக்கு தனியா ஒரு செஷன் கண்டக்ட் பண்ண போறோம். அதுவுமே உங்களுக்கு யூடியூப்ல வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணாதவங்க கனா அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இந்த கம்பேரிசன் பாருங்க. இது வந்து சின்னதா உங்களுக்கு வந்து எம்பிபிஎஸ்க்கும் பிடிஎஸ்க்கும் வந்து கம்பேரிசன். இது கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டா தான் பேசிட்டு இருக்கோம். அண்ட் இதுல ஓசி பாக்குறீங்கன்னா நீங்க இப்ப இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்லைட்ல இருக்கிற அதே டீடைல் தான் இங்க. பட் எம்பிபிஎஸோட நம்ம கம்பேர் பண்றோம். 26,000 நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி சொல்றேன். 26,000 இருந்தாலே உங்களுக்கு எம்பிபிஎஸ் கிடைச்சிரும். பட் 58 வரைக்குமே வந்து பிடிஎஸ் கிடைக்குது, ஆல்மோஸ்ட் டபுள். நிறைய பேர் எங்களுக்கு கால் வருது, என்னன்னா சார் இந்த மாதிரி எங்களுக்கு எம்பிபிஎஸ் கிடைக்காதுன்னு நினைக்கிறோம், அடுத்த ஆப்ஷன் என்ன? அடுத்த ஆப்ஷன் நீங்க பிடிஎஸ் சூஸ் பண்ணலாம், இல்ல அலைடு நிறைய கோர்சஸ் இருக்கு, அதை பத்தி ஒரு தனியா ஒரு வீடியோ போடுவோம். பிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா 56,764 வரைக்கும் எம்பிபிஎஸ் கிடைச்சிருக்கு. 1 lakh வரைக்கும் நீங்க ரஃபா பாத்தீங்கன்னா இன்டூ 2 பண்ணீங்கன்னு வைங்களேன், யூ ஆர் கெட்டிங். அண்ட் பிசிஎம்க்கு 64,000 வரைக்கும் எம்பிபிஎஸ் கிடைச்சிருக்கு. பிடிஎஸ்க்கு 92,000 வரைக்கும் கிடைச்சிருக்கு, ஆல்மோஸ்ட் 93,000. எம்பிசிக்கு 74,427. நம்ம பேசுறது எல்லாமே ஆல் இண்டியா ரேங்க். அண்ட் ஆல் இண்டியா ரேங்க் பிடிஎஸ்க்கு பாத்தீங்கன்னா 1,06,000 வரைக்கும் கிடைச்சிருக்கு. எஸ்சிக்கு 162,890 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இங்க பிடிஎஸ் எஸ்சிக்கு வந்து 2,26,000 வரைக்கும் கிடைச்சிருக்கு. எஸ்சிஏ 2,60,000 வரைக்கும் எம்பிபிஎஸ் சீட் கிடைச்சிருக்கு. 3,08,000 வரைக்கும் பிடிஎஸ் கிடைச்சிருக்கு. அண்ட் எஸ்டி ஃபைனலி 2,38,000 வரைக்கும் கிடைச்சிருக்கு. அண்ட் ஹியர் பிடிஎஸ் 2,75,000 வரைக்கும் கிடைச்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் அ வெரி சிம்பிள் கம்பேரிசன். சார் இது நான் எதுலையுமே இல்லை, திருப்பி நான் எம்பிபிஎஸ் தான் பண்ணணும்
1 இயர் நான் ஸ்பெண்ட் பண்ண டைம் இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கனா அகாடமியோட ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் இருக்கு. இதுல எங்களுடைய கேரண்டி என்ன அப்படின்னா உங்களுக்கு பர்சனல் அட்டென்ஷன் இருக்கும். உங்களோட டவுட் எல்லாம் நவ் நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். லைவ் டெஸ்ட் இருக்கு. ஸ்டாஃபே உங்க கூட இருந்து கொஸ்டினை ரீட் பண்ணி உங்களை டெஸ்ட் எழுத வைக்கிறது இதெல்லாம் எங்கேயுமே கிடையாது. ஸோ லைவ் டெஸ்ட் இஸ் தேர். அண்ட் எப்பவுமே கிளாஸ் முடிஞ்சோன்னா நீங்க இங்கேயே ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னாலும் யூ கேன் டூ தட், ரைட்? அண்ட் ஏர்லி பேர்ட் ஆஃபரும் இருக்கு. உங்களுக்கு இப்பவே நான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்ஃபார்ம் சாய்ஸ் எடுத்து இப்பவே start your preparation. Khan Academy is with you till you get your seat by next year. Thank you all. You can follow us on social media. அதுல முக்கியமா ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா கிளாஸஸுமே கூட ஃப்ரீ கிளாஸஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு யூடியூப்ல வரப்போகுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் யாரெல்லாம் நீட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, அடுத்த இயர் உங்களோட ஜூனியர் இல்லை உங்க நியர் அண்ட் இயர் யாராவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. அண்ட் பாட்காஸ்ட் எல்லாம் நிறைய பண்ணியிருக்கோம் டாக்டர்ஸோட. ரியலா டாக்டர்ஸோட லைஃப் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு அதையும் பார்க்க மிஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்.